ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம கலர்ஃபுல்லான சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு அதிகமான இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஸோ கடையில் அதிகமாக விலை கொடுத்து இதை வாங்காமல் வீட்லேயே நம்ம பண்ணி 4 to 5 months வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா நம்ம கேக்ஸ், கப் கேக்ஸ், மஃபின்ஸ், பிரெட், டெசர்ட்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். சரி வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்ப்போம். இதுக்கு ஒரே ஒரு காய் எடுத்துருக்கிறேன் நான். பப்பாளி காய் வந்து நல்லா காய பார்த்து எடுத்துக்கோங்க. இது நல்ல தோல் சீவி பொடியா கட் பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ்ல இருக்கணும். பெரிய சைஸும் இல்லாம, சின்ன சைஸும் இல்லாம மீடியமா நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட கிராம் அளவுன்னு பார்த்தீங்கன்னா 400 கிராம்ஸ் வரும். இப்போ ஒரு கடாயில நான் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற காயோட அளவு பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு வந்துச்சு இதே மாதிரி. ஸோ அதையுமே சேர்த்து இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம பிளான்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது அது அதிகமாக குக் பண்ணக்கூடாது. ஒரு 40% அளவுக்கு குக் பண்ணி எடுத்தால் போதும். இதுலேயே அதே நேரம் குக் ஆயிடுச்சுன்னா ரொம்ப மசிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஹாஃப் பாயில் வரைக்கும் நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கிட்டால் அதுவே போதும். இப்போ நம்ம ஸ்பூனை வச்சு எடுத்த ஒரு பீஸை நம்ம அமுக்கி பார்க்கும்போது இந்த அளவுக்கு இருக்கணும். அதிகமாக நசுங்குற மாதிரி இருக்கக்கூடாது. இதுதானே கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ உடனே இது தண்ணி எல்லாம் நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துடலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு பேனில் சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 3/4 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஒரு 100 கிராம்ஸ் வரும். இது கூடவே ஒரு 1 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் ப்ளஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி போதும். இப்போ ஒரு ஸ்பூனை வச்சு சர்க்கரை நல்லா கரைச்சி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு லிட்டை போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற காயை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதையுமே சேர்த்து நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் பார்த்தீங்கன்னா 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி, அதாவது ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வேகும்போது நடுவில் ஓப்பன் பண்ணி ஒரு அரை லெமன் அளவுக்கு நம்ம ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு ஹாஃப் லெமன் அளவுக்கு போதும். இப்படி பண்ணும்போது நம்ம சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாமல் கிடைக்கும். அதிகமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ண வேண்டாம். ஒரு ஹாஃப் லெமன் மட்டும் போதும். இது திரும்ப மூடி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சுகர் சிரப் செக் பண்ணி பார்க்கும்போது 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அதிக நேரம் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா இதோட தன்மை வந்து மாறுபட்டுரும். ஸோ சுகர் சிரப் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போயிடும். ஸோ இப்போவே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. ஒரு ஃப்ளேவருக்காக தான். நான் கொடுத்துருக்குற இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணும்போது உங்களுக்கு சுகர் சிரப்பின்னு உங்களுக்கு லெஃப்ட் ஓவர் ஆகவே ஆகாது, மிச்சமே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக ஈக்குவலாக எல்லாத்துக்குமே நம்ம டிவைட் ஆகி கிடைக்கும். ஸோ இதை நான் 3 டிவிஷனாக நான் டிவைட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு டெக்கரேஷன் கொடுக்க போகிறோம். நான் இன்னைக்கு 3 கலரா டெக்கரேட் பண்ண போறேன். ரெட், எல்லோ அப்புறம் கிரீன். ஸோ இந்த கலர்ஸ்ல நான் வந்து டூட்டி ஃப்ரூட்டி ரெடி பண்ணிக்க போறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு எசன்ஸ் கூட தனித்தனி நீங்க ஆட் பண்ணிக்கலாம். சப்போஸ் எல்லோ கலருக்கு பைனாப்பிள் எசன்ஸ் குடுத்துக்கலாம். கிரீனுக்கு வந்து பிஸ்தா குடுக்கலாம். ரெட்டுக்கு வந்து ஸ்ட்ராபெர்ரி. அது உங்க விருப்பம் தான். பட் நான் இன்னைக்கு காமனா வெனிலா எசன்ஸ் மட்டும் நான் சேர்த்துருக்கிறேன். டிஃப்ரெண்ட் எசன்ஸ்லயும் வேணும்னா நீங்க டிஃப்ரெண்ட் எசன்ஸும் சேர்த்துக்கோங்க. இது உங்களோட விருப்பம் தான். ஸோ இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சு நீங்கள் ஒரு 5 to 6 ஹவர் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஷீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஓவர் நைட் நல்லா ட்ரை பண்ணி வச்சுருங்க. நம்ம சூப்பரான டூட்டி ஃப்ரூட்டி ரெடி ஆகிடும். நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு டிஷ்யூ பேப்பர் இல்லை மஸ்லின் கிளாத் இல்லைனா ஒரு ஷீட் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இதே மெஷர்மெண்ட் வச்சு பண்ணும்போது உங்களுக்கு ஸ்வீட்னஸும் பேலன்ஸ்டாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிடச்சிருக்கிற அளவு பார்த்திங்கன்னா நமக்கு 156 கிராம்ஸ் அளவுக்கு நமக்கு டூட்டி ஃப்ரூட்டி கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் கடையில் 1 kg அளவுக்கு டூட்டி ஃப்ரூட்டி வாங்கினீங்க ஒரு 300 ருபீஸ் அப்படி கிடைக்கும். நமக்கு அந்த அளவுக்கு தேவை இருக்காது. ஸோ 100 கிராம்ஸ் 50 கிராம்ஸ் வாங்கும்போது கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும் கடையில். ஸோ இதே மாதிரி நம்மளே வீட்டில் ரெடி பண்ணும்போது நமக்கு கண்டிப்பாக சேவ் ஆகும். இது நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி ஒரு 4 to 5 months வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் நீங்கள் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எனக்கு இது பண்ணுறதுக்கு உண்டான காஸ்ட் பார்த்தீங்கன்னா 47 ருபீஸ் வரைக்கும் வந்தது. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. லைக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.